இன்றைக்கி நம்ம கேசரி செஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். அதில் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்து அதை வறுத்து எடுத்துக்கலாம். அதோட அந்த எண்ணெயிலேயே ரவையை போட்டு வறுத்தெடுத்து அதில் கொஞ்சம் 1 கப் ரவைக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவை 3.3K வியூவர்ஸ் பார்த்துருக்குறாங்க. அதனால் அந்த சந்தோஷத்துக்காக இன்றைக்கி நாங்கள் கேசரி கிண்டுறோம். உங்கள் சப்போர்ட்டுக்காக ரொம்ப நன்றி. நல்லா வெந்துருச்சு. அது கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லா இடத்துக்கும் கலந்துக்கிற மாதிரி கலந்து விட்டுக்குருவோம். அப்புறம் 1 கப் ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டுனா அதோட பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். நல்லாயிருக்கு. கேசரி ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். சூப்பராக இருக்குது. இந்த பாத்தில் இருக்கிறப்ப வறுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ் முந்திரி பழத்தை அதில் சேர்த்துக்கலாம். சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.